எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சளி, இருமல் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடாத ஒரு 6 தவறுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஏன்னா இந்த தவறுகள் நம்ம சளி, இருமல் அதிகப்படுத்துது, இருமல் குறையிறத தாமதப்படுத்துது. முதல் விஷயம், நல்லா தூங்கணும். சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தேவை, நம்ம உடம்புக்கு தெம்பு தேவை. வைரஸோ பாக்டீரியாவோ அந்த தொற்று கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளுக்கு தெம்பு தேவை. அது நல்ல தூக்கம், குறைந்தது 7 மணி நேர தூக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு உடம்புக்கு அந்த புத்துணர்ச்சியும் தெம்பும் கிடைக்கும். சளியிலிருந்து சீக்கிரமா குணமாக முடியும். சப்போஸ் காய்ச்சல், இருமல், சளினால நைட்டு தூங்க முடியலன்னா அடுத்த நாள் தூங்க போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே பெட்டுக்கு போய் தூங்க போயிருங்க. சீக்கிரமா தூக்கம் வந்துடும். பகல் நேரத்துல இதமான வெந்நீர்ல, சுடுதண்ணில குளிக்கிறது அப்படிங்கிறது சளி இருக்கும்போது நைட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நம்ம பண்ணக்கூடிய இரண்டாவது தவறு, ரொம்ப குறைவா நம்ம நீர் ஆகாரம் எடுத்துக்கிறது. சளி பிடிக்கும் போது தண்ணீர் குடிக்கணும், சூப் குடிக்கணும், ஜூஸ் கூட குடிக்கலாம். ஆனா சர்க்கரை சுத்தமா இருக்கக்கூடாது. பால் கூட குடிக்கலாம், ஆனா அது காஃபி டீயா இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சளி இருக்கும்போது பால் குடிச்சோம்னா அது சளியை அதிகப்படுத்தும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது சளியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சூப்பு அப்படிங்கிறது நம்ம மிளகு, பூண்டு, கேரட்டு, தக்காளி, முட்டைக்கோசு அப்படின்னு என்னென்ன காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்து, கூடவே கொஞ்சோண்டு பச்சை மிளகாயும் காரத்துக்கு போட்டு, உப்பு போட்டு நம்ம குடிக்கக்கூடிய சூப் அப்படிங்கிறது அதுலேயே எல்லா மருந்துகளும் வந்துடுது. சூப்பு நல்ல ஒரு நீராகாரமும் செயல்படுது. கூடவே நம்ம சளியை குறைச்சி, இருமலை குறைச்சி நம்மளை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால நல்ல தண்ணீர் குடிக்கணும், சூப் குடிக்கணும், மில்க் குடிக்கணும். முடிஞ்சா ஒரு வாட்டி அல்லது 2 வாட்டி ஜூஸ் கூட குடிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நீராகாரம் நம்ம உடம்புக்கு தேவை. நீர் சத்து இருந்தால் தான் சீக்கிரம் சளியிலிருந்து வெளியே வர முடியும் குணமாகி. மூணாவது விஷயம், ஆல்கஹால். நம்ம சளி குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு பெக்கு பிராண்டி அடிங்க, எல்லா சளியும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய பொய். ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்ம மூக்கடைப்பு, கன்ஜஷனை அதிகப்படுத்தும். ரெண்டாவது விஷயம், ஆல்கஹால் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்கும். பட்டார்னு நம்ம எதிர்ப்பு சக்தியை அப்படியே குறைஞ்சிடும் ஆல்கஹால் குடிக்கும்போது. அதனால சளியிலிருந்து குணமாகிறதுக்கு இன்னமும் லேட் ஆகும். மூணாவது விஷயம், சளி இருமலுக்காக மெடிக்கல்ல மாத்திரை வாங்கியிருப்பீங்க. அந்த மாத்திரை மருந்துகள் ஆல்கஹால் சாப்பிடும்போது இது ரெண்டு இன்ட்ராக்ஷன் ஆகி அந்த மாத்திரையோட பலன்கள் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ இது 3 விஷயங்கள்னால சளி பிடிக்கும் போது ஆல்கஹால் குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம உடம்புக்கு தீமைகள் தான் அதிகம். 4வது தப்பு நம்ம பண்றது, சளி பிடிக்கும்போது பொதுவாக ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மூக்கு ஒழுதல் இருக்கும். இந்த ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுதல், தண்ணி மாதிரி சளி ஒழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு மருந்து தருவோம். அது ஆன்டிஹிஸ்டமின் வகை மருந்து. செட்ரிசின் போன்ற மருந்துகள் அந்த கேட்டகரியில தான் வரும். இந்த ஆன்டிஹிஸ்டமின் மருந்துகள் எதுக்காக தரோம்னா, உடனே அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே அப்படியே நம்மளுக்கு அந்த ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுதல் நின்றுடுது. நின்னோடனே அப்படியே மூக்கு அடைப்பு ஏற்படும். நம்ம அந்த மூக்கு அடைப்பை நீக்கிறதுக்கு அதுக்கு ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு. ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து கிடையாது. மூக்கு அடைப்பு அந்த ஸ்ப்ரே ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள்ல இருந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது அடைப்பு இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 5வது தவறு நம்ம பண்ணக்கூடிய தவறு, ஸ்மோக்கிங். உங்களுக்கு இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சளி பிடிக்காத முன்னாடி ஸ்மோக் பண்ணாலும் சரி, சளி பிடிக்கிறப்ப ஸ்மோக் பண்ணாலும் சரி, நீங்க சளி தொந்தரவுல இருந்து குணமாகி வெளியே வர ரொம்ப நாள் ஆகும். 6வது தவறு, நிறைய காஃபி, டீ குடிக்கிறது அப்படிங்கிறது சளி இருக்கும்போது செய்ய வேணாம். காலை நேரத்தில் மட்டும் வேணா கொஞ்சமாக இஞ்சி சேர்க்கப்பட்ட டீ சாப்பிடலாம். அதுவுமே சர்க்கரை இல்லாமல் சாப்பிடணும். பகல் நேரத்துலலாம் அதிகமாக நம்ம காஃபி, டீ குடிக்கிறது அப்படிங்கிறது டீஹைட்ரேஷன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நம்ம உடம்புக்கு நீர் அதிகமாக தேவை. அப்போ தான் சளியிலேருந்து நம்ம வெளியே வர முடியணும். இந்த காஃபி, டீயில் இருக்கக்கூடிய கேஃபீன் அப்படிங்கிறது அந்த நீர் சத்தை நம்ம உடம்புல குறைச்சிடுது, டீஹைட்ரேஷனை உண்டாக்குது. அதனால் இந்த காஃபி, டீ அப்படிங்கிறது பகல் நேரத்தில் அதிகமாக சளி தொந்தரவு இருக்கும்போது குடிக்க வேண்டாம். இது நம்ம செய்யக்கூடிய 6வது மிகப்பெரிய தவறு. நீங்க இப்படி 6 தவறுகள் செஞ்சாலும் ஒரு சரியான விஷயத்தை செய்யுங்க. சளி, இருமல் தொந்தரவுனால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் சரி, நீங்களும் சரி, சளி தொந்தரவுல இருந்து ஆரோக்கியமா குணமாகி வெளியே வந்துருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க. நன்றி, வணக்கம்.